இரட்டை விநாயகர் பெருமானுக்கு அரோகரா. இரட்டை விநாயகர் தத்துவம். காஞ்சி ஸ்ரீ காமகோடி மகா பெரியவர்கள் அவர்கள் தமது தெய்வத்தின் குரல் 6ஆம் பகுதியில் இரட்டை விநாயகர் பற்றி விவரித்துள்ளார். விக்னராஜோ விநாயக, விக்னராஜர் என்ற பெயருக்கு அடுத்தபடி விநாயகர் என்று வருகிறது. இரட்டை பிள்ளையார் என்று பக்கத்தில் 2 பிள்ளையார்களை பிரதிஷ்டை செய்வது வழக்கமாக இருக்கிறது. நமது சிவலப்பேரி இரட்டை விநாயகர் கோவிலில் இரட்டை விநாயகர் இருக்கிறார் மூலஸ்தானத்தில். தனி கோயிலாக இல்லாமல் ஈஸ்வரன் கோவிலிலேயே இரட்டை பிள்ளையார் இருப்பதுண்டு. உதாரணமாக சிவலப்பேரி காசி விஸ்வநாதர் கோவிலில் சிவன் சன்னிதானத்திற்கு முன்பாக இரட்டை பிள்ளையாரை நாம் காண்கிறோம். வேறு எந்த சுவாமிக்கும் இந்த மாதிரி 2 மூர்த்திகளை வைத்து வழிபடுவது வழக்கம் இல்லை. ஏன் அப்படி என்றால், விநாயகர் ஒருவர்தான் தாமே ஒன்றுக்கொன்று எதிரானதாக தோன்றும் 2 காரியங்களை பண்ணுகிறார். இவர் செய்கின்ற 2 காரியங்களில் ஒன்று மற்றதற்கு நேர் எதிர் மாதிரியாக தெரிகிறது. அவற்றில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மூர்த்தியாகத்தான் இரட்டை பிள்ளையார் என்று வைத்திருக்கிறார்கள். அந்த 2 மூர்த்திகளில் ஒருவர் விக்னராஜர், மற்றவர் விநாயகர். அதுதான் விக்னராஜோ விநாயக என்று இரட்டை பிள்ளையார் அவதரித்துள்ளார். அதென்ன 2 காரியம் என்றால், ஒன்று விக்னங்களை உண்டு பண்ணுவது, மற்றொன்று விக்னங்களை போக்குவது. நேர் எதிர்மறையாக தோன்றும் 2 காரியங்கள். விக்னம் என்றால் இடையூறோ பிரச்சனையோ பிழையோ என்று வைத்துக் கொள்ளலாம். ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ் த ப்ராப்ளம் அண்ட் ஃபைண்ட் த சொல்யூஷன் என்று சொல்வார்கள். முதலில் பிரச்சனைகளை அங்கீகரியுங்கள், பின்பு அதற்கான தீர்வை கண்டுபிடியுங்கள் என்று சொல்லுவார்கள். விக்னகர்த்தா இடையூறு செய்பவர், விக்னஹர்த்தா இடையூறை அளிப்பவர். இந்த 2 பேரும் அவருடைய அஷ்டோத்திரத்தில் அடுத்தடுத்து வருவதில் விக்னராஜா முன்னவர், விநாயகர் பின்னவர். விநாயகர் என்றால் வசிஷ்டமான, அதாவது விசேஷம் பொருந்திய நாயகர், சிறப்பு படைத்தலைவர் என்று அர்த்தம். எல்லா சுவாமிகளுமே நாயகர்கள்தான். அவர்கள் வேறே என்னவோ ஒரு அசுர ராட்சச சத்துரு செய்ததற்கு எதிராக செய்து அந்த கொடுமையை மாற்றி நல்லது பண்ணியிருப்பார்கள். அப்படி பண்ணியதால் நல்லதில் முன்னின்று அழைத்து போகிறவர் என்று அர்த்தம் கொண்ட நாயகர்களாக அவர்கள் ஆகிறார்கள். இவர் எப்படி அவர்கள் எல்லோரையும் விட விசேஷம் பொருந்திய விநாயகரானார் என்றால், இவர் வேறு அசுரர்கள் பண்ணிய கொடுமைகளை போக்குவது மாத்திரமல்லாமல் தாமே விக்னராஜாவாக இருந்து உண்டாக்கிய இடைஞ்சல்களையும் போக்குகிறார். தம்மைத்தாமே விஞ்சிய நாயகராக இருப்பதால் தான் விநாயகர் என்ற தனிப்பெருமை பெறுகிறார். தம்மைத்தாமே விஞ்சிய நாயகராக இருப்பதால் தான் விநாயகர் என்று தனிப்பெருமை பெறுகிறார். விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஸ்ரீ இரட்டை விநாயக பெருமானுக்கு அரோகரா.